சங்கரன்கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று 19ஆம் நாளாக வேலைநிறுத்தம். 9,50,00,000 ரூபாய் துணி உற்பத்தி இன்று பாதிப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், டிஎன் புதுக்குடி, புளியங்குடி, சிந்தாமணி பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களும் விசைத்தறி தொழில் செய்து வருகின்றனர். கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 16% கூலி உயர்வு ஒப்பந்தத்தை நிறைவேற்றப்பட்டும் 10% கூலி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக, விடுபட்ட 6% கூலி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். இதில் சங்கரன்கோவில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 3 முறை விசைத்தறி தொழிலாளருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்பு பல்வேறு போராட்டம் நடைபெற்றது. இதில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் உடன்பாடு இல்லை என விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனால் சங்கரன்கோவில் லட்சுமிபுரம் 4ஆம் தெருவில் உள்ள கஞ்சித்தட்டி துறக்கும் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சங்கரன்கோவில் பகுதிகளில் இன்று 19ஆம் நாளாக நடைபெற்ற வேலை நிறுத்தத்தால் 9,50,00,000 ரூபாய் துணி உற்பத்தி இன்று பாதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.